கேள்வி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் அகமது சாஹிப் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தையாகவும் இந்திய அரசியலை தீர்மானிக்கக்கூடியவருமான அம்பேத்கர் அவர்களுக்கு ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் 206 அடியில ஒரு கம்பீரமான முழு உருவ சிலை ஆந்திர அரசு வச்சிருக்காங்க. குறிப்பா பார்த்தோம்னா இந்த சிலையை வைத்த ஜெகன் மோகன் அவர்களுக்கு இந்தியாவில் வாழக்கூடிய மக்கள் பாராட்டி வராங்க. இந்த அம்பேத்கர் அவர்களுடைய சிலை தற்போது எந்த வகையில தேவையா இருக்கிறது? குறிப்பா பார்த்தோம்னா இன்னும் ஒரு 2 நாட்கள்ல ராமர் கோயில் கூட திறக்க போவதா பல்வேறு கருத்து இருக்குது. அந்த சூழல்ல இந்த சிலையினுடைய திறப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? சிலை திறக்கப்பட்ட காலம், சிலையை வைத்தால்தான் ஒரு தலைவர் தலைவராக கருதப்படுவாரா என்கிற விஷயங்கள்லாம் இருக்கிறது. நான் சிலை வைக்கப்பட்ட காலம் இது மிக முக்கியமான காலம். புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிவோம், காலில் கீழே போட்டு மிதிப்போம் என்று சூளுரைத்து பட்டவர்த்தனமாக வெட்ட வெளிச்சமாக அந்த உத்தரப்பிரதேசத்துல என்ன பண்ணாங்க, அந்த சாமியார்கள்லாம் ஒன்று திரண்டு ஒரு அம்பேத்கருடைய அரசியல் சட்டத்தை தூக்கி வீசி போட்டு நாங்க புதிய இந்து ராஷ்டிராக்கான புதிய அரசியல் சட்டத்தை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். 950 பக்கம் கொண்டது அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம். அது 2024 இந்து ராஷ்டிராவாக இந்தியா அறிவிக்கப்பட்ட பிறகு அதை நாங்க அமல்படுத்துவோம். அதுல தலித்துகளுக்கு, இஸ்லாமியர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, இன்னும் பிற சிறுபான்மையினருக்கு அந்த வர்ணாசிரம கொள்கையை, சனாதன தத்துவத்தை கொண்ட இந்து ராஷ்டிரால ஓட்டுரிமை கிடையாது. இந்தியாவுடைய கொடி மூவர்ண கொடி கிடையாது, காவி கொடி தான். இந்தியாவுடைய தலைநகர் புதுடெல்லி கிடையாது, வாரணாசி தான் என்றெல்லாம் சொல்லப்படுகிற மாநாடு போட்டு அறிவிக்கக்கூடிய நிறையில இப்படி ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் திறந்திருக்கிறார். எல்லாரும் பாராட்டுறாங்க. ஆனா ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் ஒரு புரியாத புதியரா இருக்கிறாரு. அதை நம்ம யோசிக்க வேண்டியிருக்குல்ல. புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பட்டேலுக்கே சிலை வைக்கிறது. வல்லபாய் பட்டேல் அவர்களுக்கு மிகப்பெரிய 600 சொச்சம் ஃபீட்ல நரேந்திர மோடி திறந்து வைத்திருக்கிறார் குஜராத்ல. அப்ப புரட்சியாளர் அம்பேத்கர் அவருக்கு இந்த சிலை வைத்ததின் காரணமாக ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், ஜெகன்மோகன் ரெட்டி தன்னுடைய பாலிசியில ஸ்டெடியா சிறத்திறமையா நிற்பாங்களா? இதுதான் நம்முடைய கேள்வியா இருக்கிறது. நான் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களை விமர்சன கோணத்தில் நான் பார்க்கவில்லை. சிலையை பொறுத்தவரையில உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்களேன். இப்ப நபிகள் நாயகம், இப்ப நாங்க சொல்றோம் இஸ்லாமியர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றோம். 200 கோடிக்கு மேற்பட்ட இஸ்லாமியர்கள் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகத்துக்கு சிலை இருக்குதா? கிடையாது. தன்னை உருவப்படமாகவோ சிலையாகவே வடிக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். அதனால சிலையே கிடையாது. நபிகள் நாயகத்துக்கு எங்க வேணாலும் சிலை கிடையாது. யாராவது சிலை வச்சாங்கன்னா அதை இழுத்து போட்டு உடைக்கிறதா யார் இருப்பா? முதல் வரிசையில முஸ்லீம் தான் இருப்பாங்க. ஏனென்றால் சிலை வைக்கும் போது அது கடவுளாக பிற்காலத்துல கருதப்படுகிறது. இப்போ எல்லா சிலையும் உடைத்த பெரியாருக்கு சிலை வச்சுட்டாங்க. இப்ப பெரியாருடைய புரிதல் இருக்கிறது. இன்னும் 200 வருஷத்துக்கு பிறகு பெரியாரையே அடிச்சு விட கடவுள் தெரியக்கூடாது. நல்ல மனிதர்களுக்காக சமூகத்துல சீர்திருத்தவாதிகளாக இருந்தவர்களுக்கு சிலை வைக்கிறது ஒரு மரபாக இருக்கிறது. ஆனால் அது கடவுள் தன்மைக்கு போய்விடக்கூடாது. அது நம்ம கவனமாக இருக்க வேண்டும். சிலையை பத்தி சொல்லும்போது நான் இதை முக்கியமாக குறிப்பிட வேண்டும். இப்ப அம்பேத்கருக்கு சிலையே வைக்கலன்னு வச்சுக்கோங்க, அதனால அம்பேத்கர் புரட்சியாளர் இல்லையா? அப்படிலாம் கிடையாது. ஸோ அம்பேத்கருக்கு ஜெகன்மோகன் ரெட்டி சிலை வைத்திருக்கார், வாழ்த்துக்கள். 206 ஃபீட் வச்சிருக்காரு. ஜெகன்மோகன் ரெட்டி இந்த அவருடைய பார்வையில் சனாதன பார்வை என்ன? அவருடைய பார்வையில பிஜேபிக்கு என்ன அளவுகோல்? மோகன் பாகவத், அமித்ஷா, மோடி இந்த கும்பலுக்கும் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு உள்ள உறவு என்ன? இப்ப அதையெல்லாம் பேசணுமா இல்லையா? அப்ப எல்லாம் வைத்து தான் இதை என்ன செய்யணும். ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு மிகப்பெரிய சிலையை வைத்துட்டாங்கன்னா அது எல்லாரும் திறப்பாங்க சிலை. அது மேட்டர் இல்ல. கொள்கை ரீதியாக, கருத்தியல் ரீதியாக எங்க இருக்கிறாரு அதை நான் நபிகள் நாயகத்தை சொல்லி காட்டுறேன். கருத்தியல் ரீதியாக எல்லா விஷயத்திலும் களமாடியவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ உலகமே போற்றக்கூடிய ஒப்பந்த தலைவராக இருக்கிறார். அவர் சொல்லும் செயலும் அவ்வளவு அப்பட்டுகள்ல இருக்குது. எல்லாம் ரெக்கார்டு பூர்வமா இருக்குது. அவர் கொண்டு வந்த வாழ்க்கை தத்துவம் இன்னும் மாறாமல் இருக்கிறது. 150க்கு மேற்பட்ட நாடுகள்ல மக்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர் சொன்ன சட்டங்கள், அவங்க சொன்ன ஒழுக்கங்கள், அவங்க சொன்ன மார்க்கம், அவர் சொன்ன பெண் உரிமை எல்லாமே, சிவில் கோடா இருக்கட்டும், கிரிமினல் கோடா இருக்கட்டும், எல்லாமே அவங்க கொண்டு வந்தது அப்பழுக்கற்ற தலைமையில இங்க இருக்கிறது. ஆனா ஒரு சிலை கிடையாது. நீங்க சிலை வைக்கிறதா நபிகள் நாயகம் உலக தலைவரா இல்லையா? அப்ப சிலையை வைத்து நிர்ணயிக்கிறது. அதே டைம்ல எத்தகைய காலகட்டத்தில் இந்த சிலை நிறுவப்படுகிறது, அதை நிறுவிய ஜெகன்மோகன் ரெட்டியுடைய பாலிசி என்ன, அவர் எங்கே இருக்கிறார்,
என்பதை எல்லாம் நம்ம கருத்தில் கொண்டுதான் இதை என்ன செய்யணும், இந்த இந்த அணுகுவாங்க அந்த இந்த விஷயத்தை நம்ம அணுக வேண்டும் என்று நான் நினைக்கிறேன், கேட்டுக்கொள்றேன். இல்ல அதற்காக சிலையே தேவையில்லை நம்ம சொல்லிட முடியுமா? இல்ல நல்ல நான் அப்படி சொல்லவில்லை. இப்ப இருக்கக்கூடிய புளூரல் சொசைட்டி, இந்தியா போன்ற புளூரல் சொசைட்டில ஒருவருக்கு சிலை வைப்பது பிடிக்கும், ஒருவருக்கு சிலை வைக்காதது பிடிக்கும். சிலவங்க வந்து படம் வைப்பதை விரும்புவார்கள், படம் வைப்பதை அதை நான் அந்த குணத்திற்கு நான் உள்ளே போகவில்லை, விரும்பவில்லை. நான் என்ன சொல்கிறேன், புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையை திறந்திருக்கிறார். யாரு? ஜெகன்மோகன் ரெட்டி. இதே போல 2022 இதே அம்பேத்கருடைய பெயரை ஒரு மாவட்டத்திற்கே சூட்டினார். நம்ம எல்லாம் பார்த்தோம். 16 மாவட்டமாக இருந்த ஆந்திரா வந்து 30 மாவட்டம், 30க்கு சொச்ச மாவட்டமாக அவங்க அதிகரிக்கும் போது அம்பேத்கருடைய பெயரை வந்து துணிச்சலாக சூட்டினார். எல்லாருமே பாராட்டணும். குறிப்பாக எழுச்சி தமிழ் திருமாவர்கள் வந்து நேரடியாக பாராட்டை தெரிவித்தார்கள். அம்பேத்கருடைய பெயரை வைத்ததற்காகவே சனாதன சக்திகள் மிகப்பெரிய ஒரு கலவரத்தை உண்டு பண்ணாங்க. அதையும் தாண்டி உறுதியாக நின்று என்ன செஞ்சாரு, அம்பேத்கர் பெயரை தான் சூட்டுவோம், அவர் புரட்சியாளர் தான் என்ன செஞ்சாரு, டிக்ளேர் பண்ணாரு ஜெகன்மோகன் ரெட்டி. வாழ்த்துக்கள், பாராட்டு தெரிவித்தோம். 2023 மணிப்பூர் கலவரத்துக்கு பிறகு எல்லா எதிர்கட்சிகளும், குறிப்பா இந்தியா கூட்டணி எல்லாம் சேர்ந்து மோடிக்கு எதிராக, பிஜேபியுடைய ஒன்றிய அரசுக்கு எதிராக நோ கான்பிடன்ஸ் மோஷன் என்ன செய்றாங்க, அறிவிக்கிறாங்க. நம்பிக்கை இல்லா தீர்மானம் அறிவிக்கிறாங்க. அப்ப ஜெகன்மோகன் ரெட்டி எங்க இருந்தாரு? புரட்சியாளர் அம்பேத்கரை ஏற்றி போட்டக்கூடியவராக இருந்தால், புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிந்தனை முழுமையாக அவர் உள்வாங்கி இருந்தார். அவர் நோ கான்பிடன்ஸ் மோஷன்ல வந்து காங்கிரஸ் பக்கம் நின்று, எதிர்கட்சிகளுக்காக நின்று மோடி சர்க்காரை வீழ்த்துவதற்கு உதவி செய்ய வேண்டியிருக்குமே, அவர் உதவி செய்யாரா? இல்லை. மாறா என்ன சொன்னாரு, இது வேஸ்ட், மிருக பலத்துல இருக்காங்க பிஜேபி, நீங்க வந்து வீண் முயற்சி செய்கிறீர்கள் என்று கடந்து சென்றார். அப்ப அன்றிலிருந்து பாத்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டிக்கு பின்னால் அந்த ஆந்திர அரசியலிலே பாஜக இருக்கிறது. தெலுங்கு தேசம் கட்சியை வந்து துடைத்து எறிவதற்காக, காங்கிரஸ் கட்சியை வந்து அங்க வந்து வலுவிழக்க செய்யும் விதமாக எல்லா வேலைகளையும் வந்து ஜெகன்மோகன் ரெட்டியை வைத்துதான் RSS சங் பரிவாரம் வந்து செய்கிறது என்ற குற்றச்சாட்டு இருக்குதா இல்லையா? அப்ப அதற்கும் ஜெகன்மோகன் ரெட்டி என்ன செய்யணும், பதில் சொல்ல வேண்டும். அப்ப அதையெல்லாம் கிளீன் பண்ணிட்டு தான் அந்த சிலை, அவர் சிலையை திறந்ததை வரவேற்கிறோம், பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள், அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா ஜெகன்மோகன் ரெட்டியுடைய பாலிசி என்ன? இப்ப 2024 சிலை வந்திருக்காரு. 2024 எலெக்ஷன்ல எங்க இருப்பாரு? இந்தியா கூட்டணிக்கு வந்து வலு சேர்க்கும் முகமாக அவர் வர வேண்டுமா, வர வேண்டக்கூடாதா? இந்தியா கூட்டணிக்கு வலு சேர்க்கும் முகமாக ஜெகன்மோகன் ரெட்டி, OSR காங்கிரஸ் வந்து எங்கே இருக்க வேண்டும்? 2 நிலைதான் இருக்கிறது அரசியல். ஒரு சரி, ஒரு தவறு இருக்கு. காங்கிரஸ் கூட்டணியில் காங்கிரஸ் தலைமையில் அமைந்த இந்தியா கூட்டணி நம்முடைய ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு சரியான நிலையில இருக்கிறது. மாறாக அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய பாஜக தலைமையிலான கூட்டணி ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்து விட்டு அவங்க வந்து என்ன செய்றாங்க, டிக்டேட்டர்ஷிப் சொல்லக்கூடிய சர்வாதிகார, மோடி சர்வாதிகார ஆட்சியை நோக்கி என்ன செய்றாங்க, போறாங்க. இப்போ 2 நிலை இருக்கிறது. OSR காங்கிரஸ் உடைய தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு சிலையை வைத்து நாங்க ஓபன் பண்ணி ஹிமாலய சாதனைப்படுத்தி விட்டோம் என்று சொல்வதாக இருந்தால், இப்ப என்ன நிலை அவர் எடுக்க வேண்டும்? இந்த பக்கத்துல வந்து ஆகணும், இந்தியா கூட்டணி பக்கத்துல வந்து ஆகணும். குறைந்தபட்சம்ங்க நீங்க வந்து கூட்டணிக்கு ஒரு ஆதரவு தெரிவிக்கலாமே. நான் என்ன சொல்ல வருகிறேன், நாங்கள் மக்களோடு கூட்டணிங்கிறார். பல முறை அழைப்பு விடுத்த பிறகும் அவர் என்ன சொல்றார், இந்தியா கூட்டணி வரமாட்டேங்கிறார். நான் கேட்கிறேன், நிதிஷ்குமாரையும் காங்கிரஸ் ஒத்த கருத்தில் உள்ள ஆட்களா உட்காரவில்லையா? திரு மம்தா பானர்ஜி அவர்களும் காங்கிரஸும் ஒத்த கருத்தில் உள்ளவங்களா, அவங்க உட்காரவில்லையா? மம்தா பானர்ஜி அவர்களும் கம்யூனிஸ்டும் வந்து ஒத்த கருத்தில் உள்ளவங்களா, உட்காரவில்லையா? அது அரவிந்த் கெஜ்ரிவாலும் காங்கிரஸும் வந்துட்டு ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸும் ஒத்த கருத்தில் உள்ளவங்களா? நேர் எதிரான ரைவல் பார்ட்டிஸ் பண்ணக்கூடியவர்கள் ஒற்றை புள்ளியில நிக்கிறாங்களா இல்லையா? பிஜேபியை அகற்ற வேண்டும், மோடி சர்க்காரை அகற்ற வேண்டும், RSS இது மிக ஆண்டாச்சுன்னா நாடு கெட்டு போகிற ஒற்றை புள்ளியில வந்து அவங்க இந்தியா கூட்டணி சங்கமித்திருக்கார்களே. அப்ப இவரை விட இவருடைய தகப்பனார் ரேஞ்ச் இருக்கக்கூடிய, தந்தை வயதில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அழைப்பு விடுத்தார்களே, ஜெகன்மோகன் ரெட்டி எங்கே இருந்தார்? இதான் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கிறது. அதனால வந்து அவரு எல்லாம் வைத்து கொண்டுதான் நம்ம இந்த சிலை மேட்டரை பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப சிலையை திறந்து விட்டார், அதான் ஜெகன்மோகன் ரெட்டி தலைமை எல்லாம் போக முடியுமா? முடியாது. ஆந்திரால இருக்கக்கூடிய பாஜகவை எந்த அளவுக்கு எதிர்க்கிறார்? ஆந்திரால இருக்கக்கூடிய வர்ணாசிரம சனாதன தத்துவங்களுக்கும் ஜெகன்மோகன் ரெட்டியில எங்க நிற்கிறார்? இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் நம்ம பார்க்க வேண்டும். இருந்தாலும் அவர் திறந்ததுக்கு வாழ்த்துக்கள், அது நம்ம வந்து மாற்று கருத்து இல்லை. சிலையை திறந்தது தப்புன்னு சொல்ல வரவில்லை. சில விஷயங்கள்ல வந்து தவறான மனிதர்களை சரியான செய்வார்கள், அது அரசியல் மரபு.
இது ஒரு அடையாள சின்னமாக, ஒரு அரசியலுடைய அடையாளமாக நீங்க என்ன செய்யக்கூடாது, ஜெகன்மோகனுக்கு கடந்து சொல்லக்கூடாது. தன் நிலையை தெளிவாக வெளிப்படுத்த வேண்டும். நான் என்ன செய்யணும் சொல்றேன். அதனாலதான் இந்த தடைகள் எல்லாம் உடைத்து வந்ததுதான் பிரச்சனை அம்பேத்கர். அந்த சிலையை நீங்க திறக்கிறீங்களோ அந்த அம்பேத்கர் யார் என்பதை உள்வாங்கி இருக்கிறாரா என்பது என்னுடைய கேள்வியா இருக்கு. காலகட்டங்கள்ல பார்த்தோம்னா ராமர் கோயில் திறக்கிறதுக்கான வேலைகள் மும்முரமா போய்க்கிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அம்பேத்கர் அவனுடைய சிலை திறந்தது ஒரு சனாதனத்திற்கு எதிரானவரா தன்னை காமிக்க முயற்சிக்கிறாராம். அப்படி முயற்சி செஞ்சாலும் நம்ம வாழ்த்துக்கிறோம், ஜெகன்மோகனுடைய பாராட்டுவோம். ராமர் கோயிலுக்கு எதிராக என்ன ஸ்டெப் பண்ணி கொடுத்தாரு அதான் நான் கேட்கிறேன். ராமர் கோயில் திறந்தது சரியா தப்பா? பாபர் மசூதியை உடைத்தது சரியா தவறா? இது வரைக்கும் ஓப்பனா ஸ்டெப் பண்ணி கூட சொல்லுங்க பார்ப்போம். சரி, அவ்வளவு விடுங்க. இவர் ஜெகன்மோகனுக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப RSS என்ன தெரியுமா ஆயுதத்தை கையில் எடுத்திருக்காங்க, அம்பேத்கரை போல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அம்பேத்கர் தலித் தலைவர் இல்லையா? அவர் சொல்றாங்க தலித் தலைவர் இல்லை, அவர் எல்லாத்துக்கும் சேர்த்தான் தலைவர். அம்பேத்கர் தலித்துங்கிறதுல போக முடியாது. ஆனா அதை RSS சொல்லக்கூடாது. RSS சித்தாலும் வர்ணாசிரமம். அப்ப எங்க வர்ணாசிரம கோட்பாடுல சனாதன கோட்பாடு தலித்து கிடையாது, சூத்திரம் என்பது கிடையாது என்பதை டிக்ளேர் பண்ணி சொல்லிட்டாங்க. சங்கராச்சாரியை கூப்பிட்டு சாமியார்ல கூப்பிட்டு வச்சுட்டு, எப்பா புரட்சியாளர் அம்பேத்கரை பாரு, அருமையான தலைவர், தலித் சமூகத்துல வந்தவர், அவரை நம்ம என்ன செஞ்சிருவோம், அவரெல்லாம் பார்த்துட்டு நம்ம என்ன செஞ்சிருவோம், சூத்திரங்கிற விஷயம் கிடையாது, வைசியம் கிடையாது, சத்திரம் கிடையாது, பிராமணன்லாம் ஒண்ணும் கிடையாது, எல்லாமே ஒண்ணுதான், அப்படி அறிவிங்க. இப்ப அதையும் தாண்டி இப்ப என்ன சொல்றாங்க, ஐஸ் வைக்கிற வேலையை பாக்குறாங்க. தலித் சமூகம் வெளிப்படுத்தி கொண்டே கொண்டிருக்கு நாடு உள்ள. இப்போ ஹிந்து சோசியல் ரிஃபார்மரா யாரு? அம்பேத்கர் ஹிந்து சோசியல் ரிஃபார்மரா. இத்தனை வருஷமா திட்டிட்டு கிடந்தீங்களப்பா. புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன சொல்றாரு, நான் இந்துவாக பிறந்தேன், ஆனா ஒருவனை மறைக்கும் போது இந்துவா மரணிக்க மாட்டேன் என்று சொல்லி 10 லட்சத்துக்கு மேற்பட்ட இந்துக்களை இந்து மதத்திலிருந்து வெளியேற்றி பௌத்தத்தை தழுவினார். இதுதான் வரலாறு, இதுதான் வரலாற்று உண்மை. அப்ப அவரை அன்றிலிருந்து திட்டிக் கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு என்ன செய்யலாம், ஹிந்து சோசியல் ரீஃபார்மர், மறுமலர்ச்சிக்கு என்ன செய்யாது வித்திட்டவர் என்றெல்லாம் நீங்க சொல்றீங்கன்னா நீங்க எங்க போய் நிக்கிறீங்க என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. அது போல பாத்தீங்கன்னா இவர் இன்னைக்கு நேற்று இல்ல, இன்னைக்கு புரட்சியாளர் அம்பேத்கரை பொறுத்த வரைக்கும் இந்த சனாதனவாதிகள் எதிர்ப்பது என்பது இந்தியா என்று உருவாதத்துக்கு முன்னாடியே அம்பேத்கரை என்ன செய்ய காணல் பண்ணாங்க. அந்த வரலாறுகள் எல்லாம் நம்ம சொல்ல வேண்டி இருக்கிறது. இன்னைக்கு இந்தியாவையும் காணல் பண்றாங்க. இந்தியா என்கிற நாடு உருவாவதற்கு முன்னாலேயும் அம்பேத்கருக்கு என்ன இடத்தை கொடுத்தார்கள், எப்படி ஓரம் கட்டப்பட்டாருங்கிறது உங்களுக்கு தெரியாதா? கருத்து சொல்லிட்டே வரீங்க, ஓரம் கட்டப்பட்டாருன்னு சொல்றீங்க. இவ்வளவு ஆதரவா இருக்கவங்க அவங்கள அம்பேத்கர் அவர்கள் ஓரம் கட்டவா பார்த்திருப்பாங்க? இல்ல, அப்படிதான். நீங்க வரலாற்றுல நீங்க போய் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்லாம் இருக்கும். அதாவது முதல் வட்டமேசை மாநாடு, 2வது வட்டமேசை மாநாடு 1931. செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் எடுத்துக்கிறீங்களேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் லார்ட் இர்வின், காந்திக்கும் இர்வினுக்கு உடையான ஒரு பேக்ட், ஒரு ஒப்பந்தம், அது தோல்வியில் முடிந்தது. திரும்ப 1931 என்ன பண்றாங்கன்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்திய தரப்பையும் முஸ்லீம் லீக் தரப்பையும் பிரிட்டிஷ் இந்தியா தரப்பையும் 3 தரப்பையும் அழைக்கிறார்கள் 1931. எங்க? லண்டனுக்கு, 2வது வட்டமேசை மாநாடு. அப்ப மெக்டொனால்டு தான் பிரிட்டிஷுடைய பிரதமராக இருக்கிறார். அம்பேத்கருடைய பேர் இல்லையே அந்த லிஸ்ட்ல, அம்பேத்கருடைய பேர் இல்லையங்க. இந்தியா தரப்பிலிருந்து அழைக்கப்பட்ட அறிஞர்கள், சீர்திருத்தவாதிகள், தலைவர்களுடைய பேரில் திட்டமிட்டு அம்பேத்கரை புறக்கணித்தார்களா இல்லையா? இப்ப அன்னைக்கே அந்த பார்ப்பனியம் வேலை செய்தது. ஏன்? புரட்சியாளர் அம்பேத்கர் போன்ற அறிவாளிகள் உள்ள போனாங்கன்னா உண்மையை பேசுவாங்க, சோசியல் ஜஸ்டிஸ் என்று பேசுவார்கள். இன்றைக்கு ஜெகன்மோகன் ரெட்டி இந்த சிலைக்கு சோசியல் ஜஸ்டிஸ் என்று பெயர் வச்சிருக்க, சமூக நீதி அப்படின்னு சொல்லி பேரை வச்சிருக்காரு. உண்மையான சோசியல் ஜஸ்டிஸை நிலைநிறுத்துவது அம்பேத்கர் தான், சரியான பேர் தான் அது. உண்மையான சோசியல் ஜஸ்டிஸை நிலைநிறுத்துறதுக்கு உறுதுணையாக இருந்தது அன்னைக்கு முஸ்லீம் லீக். இதை பாக்குறாங்க முகமது அலி ஜின்னா, என்னப்பா எல்லா பேரையும் போட்டிருக்காங்க, இவருக்கு அழைப்பு இல்லையே, அம்பேத்கருக்கு அழைப்பு இல்லையே என்று சொல்லி நேரடியா தொலைபேசி தொடர்பு கொள்றார். அம்பேத்கர், யார் யாரெல்லாம் தோளாந்துருத்திகளுக்கெல்லாம் இன்விடேஷன் வந்திருக்குது, உங்கள் பேர் இடம்பெறவில்லையே, ஏன் உங்களுக்கு அழைப்பு வரவில்லையான்னு அழைக்கவில்லை என்று சொல்கிறார். அப்போ பாரத்லா முகமது அலி ஜின்னா அவர்கள் சொல்கிறார், முஸ்லீம்களை அழைத்து வாங்கள் என்று எங்களுக்கு சொல்லல பிரிட்டிஷ் கவர்மெண்ட், முஸ்லீம் லீக் சார்பாக நீங்க ஒரு 5 பேரை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப எங்களுடைய கோட்டால நீங்க வாங்க என்று சொல்லி
அம்பேத்கருடைய பெயரை வந்து முஸ்லீம் லீக் சார்பாக எழுதி கொண்டு நேரடியாக கொண்டு நிப்பாட்டினாங்க. எங்க? பிரிட்டிஷ், அங்க பிரிட்டன்ல. அம்பேத்கரை பார்த்தவரை சனாதனவாதிக்கெல்லாம் கைகள் அடங்கி விட்டது. அன்றைக்கு மிக சிறப்பான முறையில உரையாற்றுறார், எல்லா திட்டங்களையும் வகுக்கிறார். அதுல இருந்து வந்ததுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம். அன்றைக்கு அவர் போட்ட போர்ல தான் தலித்துகளுக்கு குறிப்பா வந்துட்டு எஸ்சி எஸ்டின்னு சொல்றோம் இல்லையா, பிற்படுத்தப்பட்ட அந்த ஆதி திராவிட அந்த மக்களுக்கு வந்து தனியாக இடஒதுக்கீடு வேண்டும் கல்வியில வேலை வாய்ப்புல என்கிற சட்டம் இங்கே அமல்படுத்தப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் நூற்றுக்கணக்கான பேர் இன்றைக்கு எம்பி ரிசர்வ் தொகுதியில வந்து என்ன செய்றாங்க, உள்ள எம்பியாக எம்எல்ஏவாக இருக்காங்க. இதை வந்து தடுப்பதற்கு வேலை செஞ்சாங்களே. அப்ப இது வந்து இன்னைக்கு நேரத்து அல்ல. இன்னைக்கு வந்து ஜெகன்மோகன் ரெட்டி சேதம் மேட்டர் இல்ல. இந்தியா என்கிற ஒரு வாரத்துக்கு முன்னாடியே புரட்சியாளர் அம்பேத்கரை வந்து ஓரங்கட்டி தான் இருந்தார்கள். அதனால காரணம் தான் என்ன செஞ்சார், நான் இந்துவா பிறந்துட்டேன்பா, நான் இந்துவா என்ன செய்ய மாட்டேன், மன்னிக்க மாட்டேன்னு சொல்லி இந்து மதத்தை துறந்து விட்டு வெளியே போயிருந்தார். இதெல்லாம் வரலாறு, நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கும். ஆக இன்றைக்கும் கூட அந்த அந்த தீட்டு அப்படிதான் இருக்கு. தீட்டுங்கிற வார்த்தை வேணா கொச்சையா இருக்கலாம், ஆனா உண்மையில அப்படிதான். அம்பேத்கர் சிலையை எப்படி வச்சிருக்கீங்க தமிழ்நாட்டுல? விழிப்புணர்வும் சமூக நீதியும் பேணப்படக்கூடிய தமிழக மண்ணில புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிலை எந்த அடிப்படையில இருக்கிறது? இந்த காணொலியை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு கேள்வி பார்வையாளர்கள் நீங்க பாருங்க, நேர்களே பாருங்க. ஒரு பெரிய ஒரு கூண்டுக்குள்ள இரும்பு கவசத்தை போட்டுதான் வச்சிருக்கிறாங்க. பல இடங்களும் இருக்குதா இல்லையா? அம்பேத்கர் சிலையை வந்து சிறைப்பறவையாக வைத்திருக்கிறார்கள். அப்ப இதுக்குள்ளலாம் நம்ம ஆழமாக போனால் வேற லெவல்ல அது போய் பேட்டி வேற லெவல்ல நிக்க வேண்டியிருக்கு. அப்ப இந்த சமூக மாற்றத்துக்கு கொண்டு வர வேண்டும். சும்மா சில தகுந்தான மேட்டர் இல்லை. ஜெகன்மோகன் ரெட்டி எங்கே இருக்கிறார்? அவர் சித்தாந்த ரீதியான அவர் பார்வை என்ன? அவர் RSS கருத்துக்கள் அவருடைய நிலைப்பாடு என்ன? கேட்கணுமா கேட்க கூடாதா? இன்னும் சொல்ல போனா இந்த திறந்திருக்காரு பாருங்க, சில திறந்திருக்காரு பாருங்க, ஆந்திரால இருக்கக்கூடிய RSS அவங்க சில கட்டுரையில் எழுதியிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய ஆங்கிலத்திலே இருக்குது, நீங்க தட்டி பார்த்தா தெரியும். அம்பேத்கரை விமர்சித்து எழுதியிருக்கார்கள். எப்படி? அம்பேத்கருக்கு வந்து சிலை திறக்கிறாரு இவரு, ஆதிவாசிகளை பத்தி அம்பேத்கர் ஒண்ணுமே தெரியாது, அவர் பிளைண்ட் வியூவா இருந்தாரு, இப்படி எழுதியிருக்காங்களே. இவருக்கு நடவடிக்கை என்ன எடுத்தாரு? இதற்கு என்ன பதில்? ஜெகன்மோகன் ரெட்டி ஐயா அந்த மாநில முதலமைச்சருடைய பதில் என்ன? ஒன் சைடு வியூன்னு எழுதியிருக்காங்க. அம்பேத்கர் வந்து என்னன்னா ஒன் சைடு வியூவா, அவர் தலித்துங்க வரும்போது வந்து ஒற்றை பார்வைதான் இருக்கிறாரு, மற்ற எல்லாத்தையும் புறக்கணிச்சிட்டாரு, இப்படி எல்லாம் வந்து அவதூறை வந்து சுமத்திருக்கிறாங்க. அப்ப அதுக்கு என்ன பதிலு? அப்ப ஒருமனே வந்து நம்ம ஒரு சிலை திறப்பதால எல்லா மேட்டரும் வந்து என்ன செய்யல, அடிப்படக்கூடியது இல்லை. அந்த கருத்தியோடு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இருந்தாலும் இத்தகைய மோசமான சூழ்நிலையில அம்பேத்கருடைய சிந்தனைக்கு எதிரான ஒரு ஒன்றிய அரசு அமைந்திருக்கக்கூடிய நிலையில புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கிய இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு பேராபத்து என்ற நிலையில இப்படி ஒரு சிலை திறந்திருக்க நம்ம வரவேற்கிறோம். அந்த அரசியல் ரீதியா நம்ம வரவேற்கிறோம். ஆனால் ஜெகன்மோகன் ரெட்டி வந்து சிலை திறப்பது மட்டும் இல்லாம அம்பேத்கருடைய கொள்கையை பற்றி பிடித்து கொண்டு இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கப்படுறதுக்கான களத்துல நின்று என்ன செய்யணும், முன்னிலையில் அவர் இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கையா இருக்குது. எப்படி விசிகாவுடைய தலைவர் எழுச்சி தமிழத்தில் திருமாவளவர்கள் எப்படி பாடுபடுறாரு கண்ணுக்கு போல தெரியுதா இல்லையா? 2-3 வருடங்களாக பிஜேபிக்கு எதிராக RSSக்கு எதிராக தேசிய லெவல்ல ஒவ்வொரு தலைவரா இவரா வெளியே போய் பார்த்து கன்வின்ஸ் பண்ணி இன்றைக்கு இந்தியா கூட்டணிங்கிற வந்து நின்று கொண்டிருக்கிறது. ஜனவரி 26 வெல்லும் ஜனநாயகம்ங்கிற மாநாடு திருச்சி நடைபெற இருக்கிறது, திருச்சி மாநகர்ல. அதுல எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களையும் வந்து அழைத்திருக்கிறாரா இல்லையா? மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸ் வர்றாரு, கம்யூனிஸ்ட் தலைவர் அத்தனை பேரும் வர்றாங்க, முத்தரசன்ல இருந்து ராஜால இருந்து எல்லாமே வர்றாங்க. தமிழக முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் வருகிறார், வைகோ வருகிறார், அத்தனை இஸ்லாமிய தலைவர்கள் வருகிறார்கள், கிறிஸ்துவ தலைவர்கள் வருகிறார்கள், அனைத்து சமூக தலைவர்களும் வந்து சங்கமிக்கிறார்கள். ஏன்? நாட்டை காப்பாற்ற வேண்டும், புரட்சியாளர் அம்பேத்கருடைய அந்த அரசியலமைப்பு சட்டத்தை காக்கப்பட வேண்டும் என்றுதானே பாடுபடுகிறார்கள். அந்த வரிசையில ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் இன்றைக்கு சிலை திறந்ததுனால இன்று முதல் அவர் இணைய வேண்டும், காங்கிரஸ் கூட்டணியை இந்தியா கூட்டணியை வந்து அவர் வலுப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை நம்ம செய்யறோம், அதை வைக்கிறோம். அதை செய்தார்னு சொன்னால் அவர் சிலையை திறந்ததுக்கு 206 ஃபீட் அடி சிலை திறந்ததுக்கு வந்து அம்பேத்கருடைய சிலை திறந்ததை விட அது மிகப்பெரிய ஒரு போட்டுதலாகவும் மிகப்பெரிய ஒரு புரட்சியாகவும் அமையும் என்பதுதான் நான் அந்த பேட்டியின் வாயிலாக அவருடைய கோரிக்கையை வைத்து. நன்றி சார். நன்றி.